அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் திருக்கோயில். இந்த கோயிலை பற்றி தாங்க நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா மார்கழி 1. நேற்று காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு 10 கோயில்களுக்கு சென்றிருந்தோம். அந்த கோயில்களில் ஒன்றான ஏகாம்பரநாதர் கோயில். இது பார்த்திங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்தை குறிக்கும் ஸ்தலம். இந்த கோயிலை பற்றின வரலாறை நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க. இந்த கோயிலில் இறைவனாக அழைக்கப்படக்கூடிய ஏகாம்பரநாதர் திருவேகம்பர் தழுவ குழைந்தார் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் பார்த்திங்கன்னா ஏலவார் குழலி காமாட்சி அம்மை. இந்த கோயிலோட தலமரம் மாமரம் 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் பார்த்திங்கன்னா கம்பா நதி சிவகங்கை சர்வ தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் வழிபட்டவர்கள் தாயார் உமையம்மை, பிரம்மா, திருமால், ருத்திரர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பழங்கால நூல்களில் திருக்கச்சி ஏகம்பம் என்று கூறப்பட்டுள்ளது. பல்லவர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பல்லவ கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளது. இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை பிருத்திவிலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சிவபெருமான் பார்த்திங்கன்னா மண்ணால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் மண்ணாலான சிவலிங்கம். பார்வதி தேவி விளையாட்டாக சிவனின் கண்களை மூடும்போது கோபமடைந்த சிவபெருமான் பூலோகத்தில் பிறக்க என்று சாபமிடுகிறார். பூலோகத்தில் பார்வதி தேவி பிறந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிகிறாங்க. அது பார்த்திங்கன்னா கம்பா நதிக்கு கரையோரம் ஒரு மாமரத்தடியில் தவம் புரிந்து சிவனை நினைத்து தவம் புரிந்ததால் சிவனை அங்கு இருக்கக்கூடிய மணலில் சிவலிங்கத்தை அவங்க பார்த்திங்கன்னா வடிவமைக்கிறாங்க. அந்த சிவலிங்கம் மண்ணால் ஆன சிவலிங்கம். சிவபெருமான் பார்வதி தேவியின் பெருமை உலகை அறிய வைப்பதற்காக காற்று, மழை, வெள்ளம் இது போல் ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா தாயார் அந்த காற்று மழையில் அந்த சிவலிங்கம் கரையக்கூடாது என்பதற்காக தன் மார்பில் அணைத்தபடி அமர்ந்திருக்க சிவன் உடனே காட்சி தருகிறார். இந்த கோயிலை பற்றின வரலாறு பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு மார்கழிக்கு சென்றிருந்த போது நான் பதிவில் போட்டிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அது ரீச் ஆகலை. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் போன வாரம் தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனாலேயே இந்த ஆண்டு மார்கழிக்கு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சென்றிருந்தோம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களின் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கோயிலை சுற்றி சிவலிங்கங்கள் இருக்கிறது. சிவலிங்கங்கள் அப்படின்னா சிவன் இப்போ ஒரு சிவனுக்குள்ளே 108 சிவலிங்கங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது 1008 சிவலிங்கங்களும் ஒரே சிவனுக்குள்ளே 1008 சிவலிங்கங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுபோல் நிறைய விஷயங்கள் இந்த கோயிலில் இருக்குதுங்க. இந்த கோயிலை பார்க்காதவங்க ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள். அவ்வளோ அற்புதமான கோயில். இதன் வரலாறு பார்த்திங்கன்னா மிக பெரியதாக இருக்கும். இருந்தாலும் போன முறை சொல்லியிருந்த போதே அந்த அளவுக்கு யாரும் பார்க்கல. அதனால் நம்ம ஷார்ட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு ஓரளவுக்கு அந்த கோயிலோட வரலாறு நான் சொல்லியிருக்கேங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் ஆராதனைகள்லாம் கிடையாதுங்க. அபிஷேகம்லாம் உற்சவருக்கு தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. இது தாங்க இந்த 1500 ஆண்டுகள் பழமையான மாமரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாமரத்தோட அடியில் தான் பார்த்திங்கன்னா தாயார் அமர்ந்து சிவனை நோக்கி தவம் புரிந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாமரத்தோட பகுதி வேர் பகுதியாக இல்லை நடுப்பகுதியான்னு தெரியல. அது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி கவசம் கொண்டு கோயிலுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் தாயார் சிவனை அணைச்சபடி மிக அற்புதமான காட்சி. அது இந்த பதிவில் வருங்க, நான் போட்டிருக்கேன். இந்த மாமரத்தாண்ட பார்த்திங்கன்னா தாயாரும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோயிலுக்கு இந்த சன்னிதானத்தில் வேண்டிக்கிட்டு போனால் நிச்சயம் திருமணம் நடக்கும் அப்படின்றது போல் சொல்லப்படுகிறது. இந்த கோயில் 4 பக்கங்களும் கோபுரங்கள் இருக்கிறது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த பக்கம் போகிறோம் எந்த பக்கம் வரணும் அப்படின்றது அந்தளவுக்கு முதல் முறையாக போகக்கூடியவர்களுக்கு தெரியாது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட
தீர்த்தங்க. இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா கம்பா நதி தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய தீர்த்த குளங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. மழை வந்ததால் அந்த அளவுக்கு எடுக்க முடியலைங்க. மழை கரெக்டாக இந்த கோயிலுக்கு போகும்போது தான் மழை வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நந்தி பகவான். ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. இது கோயிலுக்கு நேராக, நந்தி பகவானுக்கு நேராக இருக்கக்கூடிய கொடிமரம். இந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் க்யூவில் நின்று இருந்தோம். அங்கே அந்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. சரி, பக்கத்துலேயே அந்த சாமி தரிசனத்துக்காக நின்றிருந்தோம். அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட சிற்பங்கள் தாங்க இது. ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா வடிவமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தூண்லேயும் அழகழகான சிற்பங்கள்லாம் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு குழுவாக போனதுனால அந்தளவுக்கு எதையும் கவர் பண்ண முடியல. முடிஞ்ச வரை கவர் பண்ணி ஒரு பதிவாக போடலாம் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து இந்த பதிவை போட்டிருக்கேன். இந்த சிற்பமும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும் பார்ப்பதற்கு. இது வந்து கோயிலுக்கு முன்னாடி, கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி பகவான். கோயிலுக்குள்ளே ஒரு நந்தி பகவான் இருப்பாருங்க. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணதுனால இதுக்கு இந்தாங்க நாங்கள் நின்றுட்டு இருந்த லைனு உள்ளே தாங்க மூலவர் இருக்கார். ரொம்ப தொலைவு. இன்னும் போனோம். நிறைய கூட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா கரிகால சோழனோட சிலை அங்கே இருக்குங்க. போன பதிவில் கரிகால சோழனை பற்றி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ அந்தளவுக்கு பக்கத்தில் போய் எடுக்க முடியல. ஓரளவுக்கு இந்த லைனில் நிற்கும்போது மற்ற விஷயங்களையும் எந்த அளவுக்கு எடுக்க முடிஞ்சதோ அதெல்லாம் எடுத்திருக்கேன். கோயில் வந்து உள்ள மூலஸ்தானம் போகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருந்தது. அந்தளவுக்கு ஜனம். பார்த்திங்கன்னா ஐயப்ப சாமி மாலை போட்டிருந்த ஐயப்ப சாமிகள். இந்த ஒரு அழகான சிற்பம் பார்த்திருந்தது. இதை பற்றி நான் தெரிஞ்சிக்கல. இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்திருந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்க, மாமரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி கவசத்தை கொண்டு அந்த மாமரத்தோட ஒரு பகுதி எடுத்து பாதுகாத்துட்டு வராங்க. தாயார் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிவனை அணைச்சபடி அமர்ந்திருக்காங்க. அந்த ருத்ராட்சத்தில் அழகாக சிவலிங்கத்தை சூப்பராக வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த கோயிலில் பார்க்க முடியாத ஒரு காட்சிங்க. மிக அற்புதமான காட்சி. போன முறை கூட நான் பார்க்கல, இந்த முறை தாங்க பார்த்தேன். கோயிலில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் ஆறுமுகன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிவபெருமான் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவன் வந்து இந்த சிவலிங்கத்துக்குள்ளே 108 சிவலிங்கங்கள் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதுவும் ஒரு பார்க்கக்கூடிய விஷயந்தான். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் கோபுரம் தாங்க இது. இந்த கோபுரத்து வழியாக தான் பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். 4 புறமும் வழி இருக்கிறது. அந்தந்த பகுதியில் வரக்கூடியவர்கள் அந்த வழியாக வரலாம். இது நாங்கள் போன ஒரு கோபுர வழி இது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிலாத்துண்ட பெருமாள் கோவில் இருக்குங்க. மிக அற்புதமான ஒரு காட்சி. நிலாத்துண்ட பெருமாள் கோவில் மிகவும் அருமையாக இருந்தது. பெருமானோட தரிசனம். மார்கழியில் நான் வந்து மாதத்தில் நான் மார்கழி என்று பகவான் கிருஷ்ணர் கூறியிருப்பார். மார்கழி மாதத்தில் பெருமாளோட தரிசனம் அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுத்து வைத்ததாக தான் நினைக்கணும். இது வந்து உள்ள சாமி தரிசனம் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தா நவகிரகங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தாயார். இந்த காட்சி பார்த்திங்கன்னா இது ஒரு சிவலிங்கம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1008 சிவலிங்கங்களை வடிவமைச்சிருப்பாங்க. இது ஒரு தனி சந்நிதியாகவே அங்கே அந்த சிவலிங்கத்தை வழிபடலாங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த காட்சி. இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.